முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி கோயில் அடிவாரத்தில் உள்ள கௌமார மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 150 கோடி மதிப்பிலான சொத்துகள் ஆக்கிரமிப்பு என வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் பாஜக பிரமுக கனகராஜ், மனைவி கலாமணி உள்ளிட்டோர் ஆக்கிரமிப்பு தொடர்பாக வழக்கு தொடர்ந்த நிலையில் மடத்திற்கு சொந்தமான சொத்தை 99 வருட குத்தகை ஒப்பந்தமும் போட்டுள்ளதாக மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், பழனி கோயில் மடம் சொத்து ஆக்கிரமிப்பு வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர், மனைவி உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள கௌமார மடத்திற்கு சொந்தமான சுமார் 150 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பூலாம்பட்டியை சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கருப்பசாமி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுவில் பழனி கோவில் அடிவாரத்தில் பட்டணம் மாரிமுத்து சுவாமிகள் மடம் அமைந்துள்ளதாகவும் இந்த மடம் கௌமார மடத்திற்கு சொந்தமானதாகவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இளைப்பாறவும், வாகனங்களை நிறுத்தவும், உணவு உள்ளிட்ட பக்தர்கள் பயன்பாட்டிற்காகவும் இந்த இடம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 1.77 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சொத்துக்களின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 150 கோடி என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடுமலை பகுதியை சேர்ந்த அம்பிகா மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் கனகராஜின் மனைவி கலாமணி உள்ளிட்டோர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மடத்திற்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமித்து வணிக நிறுவனங்கள் மற்றும் வாடகை வாகன நிறுத்துமிடங்களை நடத்தி வருவதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மடத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் மத நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை 5 ஆண்டுகளுக்கு மேல் தனிநபர்களுக்கு குத்தகை பதிவு செய்ய முடியாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் அதனை மறைத்து மோசடியாக குத்தகை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த குத்தகை பத்திரங்களை ரத்து செய்து சுமார் 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை மீட்டு பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு சுவாமி நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவில் நிலங்களை மோசடியாக குத்தகைக்கு பதிவு செய்து தனிநபர்கள் வருவாய் ஈட்டி வருவதாகவும் இது சட்டவிரோதமானது என்பதால் மடத்தின் சொத்துக்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாதிட்டுள்ளார். அரசு தரப்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மேலும் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மனு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கௌமார மடம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இதே விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிற வழக்குகளுடன் இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.